தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட சமீபகால நடவடிக்கைகளை குறித்து விமர்சனங்கள் எழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ரீசெண்டா அவங்க வந்து ஒரு அரசு பள்ளிய ஆய்வு செய்யறதுக்காக போறாங்க. அங்க மாணவி கிட்ட சில கேள்விகள கேட்குறாங்க. அவங்க ஆங்கிலத்தில கேட்குறாங்க. அப்ப "வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்?" அப்படின்னு கேட்குறாங்க. அ அந்த மாணவி வந்து பதில் சொல்ல தயங்குறாங்க. அப்ப ஏன் ஒரு சிம்பிள் கேள்வி தான் கேட்கிறேன். அவங்களால ஏன் பதில் சொல்ல முடியல அப்படின்னு அந்த ஆசிரியை கிட்ட கேட்கும்போது, அந்த ஆசிரியருக்கும் கேட்குறாங்க. அப்போ அந்த மாணவி பதில் சொல்ல, ரொம்ப நீண்ட நேரம் கழித்து, "மை ஃபாதர் இஸ் அ கூலி" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அமைச்சருடைய பக்கத்திலேயே வெளியிட்டிருந்தாங்க. "நான் ஆய்வுக்கு போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இது ரொம்ப பார்க்கும்போது அதிர்ச்சியாவே இருந்துச்சு. அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா மாறிடுச்சு. அப்போ விமர்சனங்கள் வந்தப்போ, அவங்க மீண்டும் வந்து, "இல்ல நான் தவறா செய்யல. நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான்" அப்படின்னு விளக்கம்லாம் குடுத்தாங்க. நீங்க சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோவ நான் டீட்டெயிலா பார்த்தேன். அ அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அவங்க நெனச்சு, அவங்க என்ன சொல்றாங்க, பேக் ரோல இருக்க பசங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு இத விட இங்கிலீஷ் தெரியுதா, தெரியலையான்னு பார்ப்போம். மேபி மினிஸ்டர் மேடத்துக்கு வந்து பசங்கலாம் நல்லா ஆங்கில புலமையோட இருந்தா, அரசு பள்ளிக்கு அதுதான் ஒரு மரியாதை. அது அந்த தகுதி, அந்த வேல்யூ அடிஷன கொண்டு வரணுன்ற நோக்கத்துல அவங்க கேட்டுருக்கலாம். பட் அந்த குறிப்பிட்ட குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது. அந்த ம். குழந்தை சரளமா பேசி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. அடுத்தடுத்து டீச்சர்ஸ் கேட்ட கேள்வி புரிஞ்சு, அதுக்கு கரெக்ட்டான பதில் அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை புத்திசாலியா இருக்கு. அவ்ளோ புத்திசாலி குழந்தை, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுன்றத நான் சூஸ் பண்ணிப்பேன். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அப்படின்ற மாரி அந்த குழந்தை நிக்குது. அப்படின்னா இந்த கேள்வி எனக்கு கிட்ட இருக்கிற பதில் எனக்கு புடிக்கல. எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டூ ஆன்ஸர் யுவர் கொஸ்டின். அந்த குழந்தை குயட்டா இருக்கு. பட் அந்த பவர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, மினிஸ்டர் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது மேடம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுனால, அந்த குழந்தை அமைதியா இருக்கு. அப்ப இவங்க அந்த குழந்தை குடுத்த க்ளூவ கவனிக்காம, அந்த குழந்தைக்கு புரியல போல இருக்குன்னு அவங்களே அஸ்யூம் பண்ணிட்டு, திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அந்த குழந்தை ஏன் அந்த பதில் சொல்ல விரும்பல? எங்க அப்பா கூலியா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு, அந்த வயசு குழந்தைக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா கூட இருந்திருக்கலாம். பொய்யும் சொல்ல முடியல, உண்மையும் சொல்ல புடிக்கல. இந்த கேள்விய கேட்காதீங்களேன், விட்டுருங்களேன் அப்படின்றது தான் அந்த குழந்தையோட மனசுல இருக்கிற எண்ணமா இருக்கு. அந்த குழந்தை மூஞ்ச பார்த்து அங்க கேட்டிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதோ சங்கடம் போல இருக்கு. சரி அடுத்த கேள்விக்கு போலான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கும் புரியல. அவங்களும் அவசரத்துல நெறைய பசங்கள பார்க்கணும், நெறைய விஷயங்கள கவனிக்கணுன்றதுனால மேபி அத டியூன் இன் பண்ணலையோ என்னவோ! ஸோ அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாம இல்ல. அந்த குழந்தை நல்லா தான் இங்கிலீஷ் பேசுது. அந்த குழந்தைக்கு அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை புடிக்கல. அத பத்தி வெளியில சொல்ல விருப்பம் இல்லை. அத அவ்ளோ டீட்டெயிலா சொல்றதுக்கான சூழ்நிலை அந்த குழந்தைக்கு இல்லன்றதுனால, ஷி சோஸ் டூ பி சைலன்ட். அந்த சைலன்ஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது ஆங்கில புலமைக்கான பரிசோதனை இல்ல. அந்த குழந்தைக்கு சில பவுண்டரீஸ் இருக்கு. சில சில சாய்ஸஸ் இருக்கு. அத நாம பெரியவங்க தான் மதிக்கணும். இல்ல அவங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப அதுவும் கூட இல்ல, அவங்க அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சாங்கன்னு சில விஷயங்கள் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அரசு பள்ளியில படிக்கிற மாணவர், மாணவியர் இந்த பேக்கிரவுண்ட்லேருந்து வரக்கூடும். அதனால அவங்களுக்கு தயக்கம் இருக்கு அப்படின்றது அமைச்சருக்கு தெரியலையா? இந்த வீடியோ பார்க்கும்போது அமைச்சருக்கு தெரியல. அவங்க ஒரே ஒரு அளவுகோல் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதா? இந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்களா? சொல்லி தரலையான்ற அளவுகோல வச்சு அவங்க மெஷர் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு சில விஷயங்கள் பத்தி பேச புடிக்குது, புடிக்கல. அந்த வயசு குழந்தைகளுக்குன்னு சில மனப்பான்மைகள் இருக்கும். அந்த வயசு குழந்தைகளுக்கு சிலது முக்கியம், சிலது முக்கியம் இல்ல. சில விவஸ்தைகள் இருக்குல்ல. அத பத்தி இன்னும் அந்த மேடத்துக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். பட் அவங்களே இளமையானவங்க. அவங்களுக்கு மேபி இத பத்தி முன் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க வகிக்கிற பதவி வந்து ரொம்ப கனமான பதவி. அந்த பதவிக்கு உரிய அந்த புரிதல்கள அவங்க உருவாக்கிக்கணும். எல்லார்கிட்டயும் போய் எனக்கு என்னால கேள்வி கேட்க முடியுங்க அப்படின்னு கேள்வியா கேட்டுன்னு இருக்க முடியாது. எந்த கேள்வி யார்கிட்ட எப்படி கேட்கணும்? அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, பிடிக்காதோன்ற விவஸ்தைகள் இருக்குன்றதுனால, அவங்க கொஞ்சம் பண்பட்டு கேள்வி கேட்டாங்கன்னா நல்லது. எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் கேட்கிறேன். நீ ஆ பதில் சொல்லு அப்படின்ற அவங்களோட பேக்கிரவுண்ட்லேருந்து அவங்க என்ன நினைக்குது? இதெல்லாம் ஒரு சாதாரண கேள்வி தானே அப்படின்னு நினைச்சு கேட்கறாங்க. எங்க அப்பா உனக்கு அப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் அந்த குடும்பத்தில வாழணும். அவர் வேலைக்குன்னு ஒண்ணு போணும். அவர் போற வேலை சொல்லிக்கிறபடியா இருக்கணும். இவ்ளோ விஷயங்கள் உலகத்துல இருக்குன்ற இத்தனை அடுக்குகள் இருக்குன்றது ஒருவேளை அந்த மினிஸ்டருக்கு தெரியலையோ என்னவோ! பட் இல்ல இப்ப அந்த குழந்தைகள் நேரத்துல வாழ அது அ எளிமையான குழந்தைகள். ஈவன் எளிமை இல்லாத மிக பிரம்மாண்டமான குடும்பங்கள் வாழ்ற குழந்தைகள் கூட, அப்பான்ற கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்கணும், வேலைக்கு தான் போணும்னு என்ன அவசியம்? ஸோ குழந்தைகள பத்தி கேட்கும்போது, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா அதெல்லாம் கேட்கவே கூடாது. நெறைய டைம்ஸ் நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நான் ரொம்ப அதுக்காக கோச்சுப்பேன். என்ன பார்த்துட்டு உடனே வந்து, உங்க அப்பா பேர் என்ன? அவர் என்ன பண்றாருன்னு கேட்பாங்க. எதுக்கு எங்க அப்பாவ பத்தி கேட்கறாங்க? எனக்கு புரியாது.
அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா, இது எந்த வீட்லேருந்து வந்திருக்குது? இது என்ன இப்படி பேசுது, இப்படி சுத்துது, இது என்ன பண்ணுது? என்ன பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வருதுன்றத அசஸ் பண்றதுக்காக உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்களா? எனக்கு நான் ஃபெமினிஸ்ட்ன்றதுனால எங்க அம்மாவ பத்தி நீங்க கேட்கவே இல்ல. எங்க அம்மா பேர் நீங்க கேட்கவே இல்ல. எங்க அப்பா என்ன பண்ணாரு நீங்க எதுக்கு கேட்குறீங்க? அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் அந்த கேள்வி எனக்கே அநாகரிகமான கேள்வியா தோணும். எங்க அப்பா யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு அத பத்தி கேட்குற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அப்படின்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல நானே கொஞ்சம் குதர்க்கமா யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ அந்த ஏஜ்ல நானே அப்படி யோசிச்சிருக்கேன்னா, இந்த காலத்து பசங்க எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க? இல்ல நான் ஸ்கூல் ஹேண்ட் புக்னு ஒண்ணு தராங்கல்ல. ஒரு டைரி குடுக்குறாங்க. அதுல ஃபாதர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆக்குபேஷன் எல்லாம். டீட்டெயில்ஸ்லாம் கேட்க தான் செய்றாங்க. பட் இது என்ன வீடியோ பதிவாகும்போது அது இன்னொரு விஷயம் சார், ஒரு குழந்தைக்கு சைல்ட் ரைட்ஸ் இருக்கு. அந்த குழந்தைகளோட அனுமதி இல்லாமல் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள வீடியோவே எடுத்திருக்க கூடாது. யாரா இருந்தாலும் நீங்க எப்படி ஒரு குழந்தைய போய் வீடியோ எடுப்பீங்க? இல்ல அந்த அமைச்சருக்கு இப்போ வீடியோ எடுக்கிற நேரத்துல தெரியலன்னு கூட வச்சுக்கங்களேன். அ அத அத சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்கல்ல. போஸ்ட் பண்ணி, இல்ல இது தவறுன்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு புரியலையே! இல்ல அதுதான் இப்போ அவங்கலாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல முன் அனுபவம் இல்ல, அறியாமை இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த எத்திக்கல் வேல்யூஸ கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. இந்த புதிய அமைச்சரவையில இந்த இந்த விமர்சனங்கள் நமக்கு இருக்கு. பட் அவங்க சைட்ல அவங்க வந்து தே ஷுட் பி வில்லிங் டு லேர்ன். வென் தே மேக் எ மிஸ்டேக் ஆமாங்க தப்பாயிடுச்சு. சாரி நெக்ஸ்ட் டைம் வில் கரெக்ட். நாங்க என்ன இருந்தாலும் நியூ கமர்ஸ் இல்லையா? வி வில் லேர்ன் அப்படின்னு ஒரு ஒரு ஹம்பிள்னஸோட அவங்க அத ஹேண்டில் பண்ணணும்ல. அதுதானே நம்ம வி நோ யூர் நியூ கமர்ஸ். நீங்க நோவிஸ் மினிஸ்டர்ஸ்ன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. நீங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டா வந்து இறங்குவீங்கன்னு நாங்க நினைக்கல. இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். எனக்கு தெரியாதா? அப்படிலாம் ஏன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி இந்த வளன்னு அத எதுக்கு வளர்க்கணும்? ஓகே வில் பாயிண்ட் நோட்டட் டேக்கன் அடுத்த கேர் ஆஃப். தலைமுறை தன்னம்பிக்கைக்காக நான் இத செய்தேன். அப்படின்னு தான் அடுத்த சொல்றேன். தலைமுறை சூப்பரா இருக்கு. என்னத்துக்கு பதில் சொல்லணும், என்னத்துக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு அந்த குழந்தை கரெக்ட்டா டிசைட் பண்ணுது. ஷி கீப்ஸ் ஹர் பவுண்டரி. பெர்ஃபெக்ட்டா செக் வைக்குது அந்த புள்ள. அது செக் தான் வைக்குதுன்னே இவங்களுக்கு தெரியல. தட்ஸ் இன்னொன்னு பெண் அரசியல்வாதிகளுக்கு இது வந்து இப்ப அவங்க மீண்டும் மீண்டும் அத சொல்லும்போது எதிர்வினைகள் வருது. இப்ப அவங்க பெண்ணா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அட்டாக் பண்றது. இப்ப அவங்க அவங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்களே தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. சிலர் வந்து மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணலாமா? அப்படின்லாம் கூட அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க. அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறேன். மேயர் பிரியா வந்து இப்பவும் மேயரா இருக்காங்க. அவங்க மேயர் பதவிக்கு புதிதாக வந்தபோது பல விமர்சனங்கள் எதிர்கொண்டாங்க. அப்ப இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதான். உங்க அப்சர்வேஷன் கரெக்ட். பெண், இளமையான பெண், சிகப்பான பெண். இது 3 இருக்கிற பெண்ண வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. முதுமையான பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வேற நிறம் கொண்ட பெண்கள் இருப்பாங்க. அவங்கள அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அரசியல்ல. அரசியல்ல மட்டும் இல்ல. பொதுவாவே அதுவும் குறிப்பா இந்த மாரி பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்ல பெண்கள் இருக்கும்போது, என்ன பொசிஷன் ஆஃப் பவர்? அவங்க சினிமா, ஸ்போர்ட்ஸ் எதா இருந்தாலும், அவங்க வந்து இளமையான பெண், சிகப்பான பெண் அப்டின்னா, நாம ஆண்களுக்கெல்லாம் ஆண்டனாலாம் உழைச்சிருவோம். உடனே அவங்கள கூர்ந்து கவனிச்சு, அவங்க கவனிச்சேன்னு காட்டிக்கூடாதுல்ல. நான் 4 குறை சொல்லி அவங்கள மட்டம் தட்டத்துக்கு தாங்க கவனிச்சேன். இல்லன்னா நான் கவனிச்சே இருக்க மாட்டேன். இவங்க டிஃபென்சிவாலாம் ப்ளே பண்றாங்க. ஏன் மத்த அமைச்சர்கள பத்தி நீங்க விமர்சனமே பண்ண மாட்டேன்றீங்க? இல்ல விமர்சனங்கள் வருது. பட் ரொம்ப இவங்க வந்து அது எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன். எல்லா கட்சியிலும் பெண்கள அட்டாக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா மென் ஆர் மோர் அட்ராக்டட் டு சச் கேட்டகரி ஆஃப் விமன். இந்த பினோடிபிக்கல் விமன் மேல நம்ம ஆண்கள் இன்னும் அட்ராக்ட் ஆகப்படுகிறார்கள். இல்ல. அது அவங்க மேலும் அந்த தவறை சரி செய்து கொள்ளாத நிலையில தானே இது வருது மீண்டும். இப்ப சரி. அவங்களும் அத உணரணும்ல. அவங்க போடுறது தான் போடுறாங்க. அவங்க ஏதாவது நல்லது செய்யும்போது நீங்க போடலாம்ல. எப்படா அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்கள எப்ப குறை சொல்லலான்ற ஆட்டிட்யூட்ல மக்கள் இருக்கிறாங்கன்றத நீங்க உணர்றீங்கல்ல. அப்போ இது வந்து ஒரு ஒரு பேக் ஹேண்ட் காம்ப்ளிமெண்ட் தான். இல்ல கண்டிக்கும் இப்ப நீங்களே கண்டிக்கிறீங்க அத. அது ஒரு கண்டிப்பு தானே. இப்ப அவங்க அதையும் சொல்லணும். அதே நேரத்துல நான் வந்து அவங்க நிறம், உயரம், தோற்றத்தெல்லாம் பார்த்து கண்டிக்கல சார். இந்த பிஹேவியர் வந்து சில்ட்ரனுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. ஒரு சைல்டு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைய நீங்க வீடியோவே எடுத்திருக்க கூடாது. நீங்க மினிஸ்டரா இருங்க, வேற யாரா வேணா இருங்க. அந்த குழந்தை எத்தன வயசு குழந்தையா இருந்தாலும், அந்த குழந்தையோட சின்ன குழந்தைன்னா அவங்க அப்பா, அம்மா பெர்மிஷன் வாங்கணும். பெரியவங்கன்னா குழந்தைகிட்டயே பெர்மிஷன் வாங்கணும். நீங்க மினிஸ்டரா கூட இருங்க. அதுக்குன்னு யார் வீட்டு புள்ளையோ நீங்க வீடியோ எடுப்பீங்களா? அதுவே பெரிய குற்றம் இல்லையா? அந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ண மாரி அந்த குழந்தை கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா இங்கிலீஷ் பேசுது. எல்லாம் புரியுது அந்த புள்ளைக்கு. மினிஸ்டரோட குழந்தை கெட்டிக்காரியா இருக்கிறா. அத போய் ஏதோ குறை மாரி இவங்க சொல்றாங்க. அதுவும் இவங்க வாரம் வாரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. அந்த மினிஸ்டர் மேல பயங்கர லைம் லைட் குடுக்குறாங்க. ஸோ இது நெறைய விதங்கள்ல, நெறைய லெவல்ஸ்ல இது மிஸ்டேக் இருக்கு. ஒரு லெவல்ல அந்தந்த நபர்கள் அவங்கவங்க மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிட்டா பெட்டர். இன்னொன்னு இதுல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மக்கா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அது ஒரு புது புத்தில இருந்து வர்ற விஷயமா? அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட். ஏன்னா நான் டாலா இருந்ததுனால கடைசி பெஞ்ச்ல தானே உட்கார வைப்பாங்க.
நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஆனா நான் மக்கள்லாம் இல்லையே. அதனால இவங்க ஆஸ் யூ செட் பொது புத்தி இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் சம்டைம்ஸ் சில டீச்சர்ஸ் மொக்கையா கிளாஸ் எடுத்தாங்கன்னா, நாங்க லாஸ்ட் பெஞ்ச்ல தானே உட்காருவோம். நாங்க சூஸ் பண்றோம். ஸோ இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்கலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் அகைன் அனதர் மிஸ்டேக் ஆன் அவர் சைடு. இன்னொன்னு இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் கூட சொன்னாரு. இத பத்தி கேள்வி கேட்கும்போது, அவரு பதிலா என்ன சொல்றாருன்னா, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கோம். தேவையில்லாத ஆய்வுகள செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாரும் நாங்க ஆய்வு செய்றோம்னு கிளம்பிட்டாங்கல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஆபத்தான போக்கு. உங்க பவுண்டரியே இல்லாம நீங்க பாட்டுக்கு எங்கெங்கேயோ போறீங்க. அது உங்க ஃபீல்டே கிடையாது. நீங்க எதுக்கு போனீங்க? சம்டைம்ஸ் அவங்க சீஃப் கெஸ்ட்டா கூப்ட்டுருப்பாங்க. அப்ப அப்படியே போய் ஃபோட்டோ எடுத்து போடுவோம் அப்படின்றதுனால, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும். அதனால பேரு ஆய்வுன்னு வச்சுப்போம் அப்படின்ற மாரி கூட அவங்க போட்டிருந்திருக்கலாம். பட் அவங்க மினிஸ்ட்ரிக்குள்ளேயே கொஞ்சம் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டெரிட்டோரியல் பவுண்டரி எல்லாம் டிஃபைன் ஆகலன்றதுனால கொஞ்சம் லைட்டா சொதப்புறாங்க. பட் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் நியூ பார்ட்டி, நியூ கவர்ன்மெண்ட் லைட்டா சொதப்புவாங்கன்னு தான் நம்ம அவங்களுக்கு டைம் குடுக்குறோம். பட் நீங்க சொதப்புறீங்கன்னு சொல்லும்போது, பாயிண்ட் நோட்டட்ன்னு சொல்லிட்டு நகர்ந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லி, நீங்களே இன்னும் ஆழமா தோண்டிக்காதீங்க. கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரையா இருக்கு.